ஸோ லுக் பிஃபோர் யூ லீப் அப்படிங்கிற கதையை இப்போ நம்ம படிக்க போகிறோம். இட் வாஸ் அ வெரி ஹாட் சம்மர். எவ்ரிதிங் வாஸ் ட்ரை. அது ஒரு வெயில் கால நாளாக இருந்துச்சு. எல்லாமே காஞ்சி போயிருந்துச்சு. தி பாண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஹேட் ட்ரைட் அப் டூ. குளம் குட்டை எல்லாம் காஞ்சி போயிருந்துச்சான். தேர் வாஸ் ஹார்ட்லி எனி வாட்டர். எங்கேயுமே தண்ணியே இல்லையாம். 2 frogs went searching for water. 2 தவக்கலை தண்ணி தேடி போச்சான். அட் லாஸ்ட் தே ஃபவுண்ட் அ டீப் வெல். அப்புறம் ஒரு வழியாக ஒரு ஆழமான கிணத்துக்கிட்ட வந்தாங்களாம். தேர் வாஸ் சம் வாட்டர் இன் இட். அங்கே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சான். தி ஃபர்ஸ்ட் ஃப்ராக் ஜம்ப்ட் இன். முதல் தவக்கலை உள்ளே குதிச்சிருச்சு. இட் செட் டு தி அதர் ஃப்ராக். அது இன்னொரு தவக்கலை பார்த்து சொல்லுது, தி வாட்டர் ஹியர் இஸ் கூல் அண்ட் ஸ்வீட். ப்ளீஸ் ஜம்ப் இன். நோபடி கேன் ஹர்ட் அஸ் ஹியர். அது என்ன சொல்லுதுன்னா, இங்கே தண்ணி நல்லா ஜில்லுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நீ உள்ள குதி, இங்கே யாரும் நம்மளைய ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். பட் தி அதர் ஃப்ராக் பீப்ட் இன் பட் டிட் நாட் ஜம்ப் இன். ஆனால் இன்னொரு தவக்கில் எட்டி பார்த்துச்சு, ஆனால் உள்ள குதிக்கல. இட் செட், யூ மே பி ரைட், பட் வாட் வில் ஹேப்பன் இஃப் தி வாட்டர் இன் திஸ் வெல் ட்ரைஸ் அப்? ஹவ் வில் யூ கம் அவுட்? அதுக்கு அந்த தவக்கில் சொல்லிச்சான், நீ சொல்கிறது சரியாக இருக்கலாம், ஆனால் இதில் இருக்கிற தண்ணி வற்றி போச்சுன்னா நீ எப்படி வெளியே வருவ? ஸோ லுக் பிஃபோர் யூ லீப் அப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஸோ எதையுமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிட்டு தான் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி. ஸோ இப்போ இந்த பாடத்தில் இருக்கிற வொக்காபுலரிலாம் நம்ம பார்க்கலாம். பாண்ட் நவுன் குளம், ஸ்ட்ரீம் நவுன் ஓடை, ரிவர் நவுன் ஆறு, சர்ச் ஃபார் verb தேடிச் செல்வது, டீப் அட்ஜெக்டிவ் ஆழமான, ஷாலோ அட்ஜெக்டிவ் ஆழம் இல்லாத, கூல் நவுன் குளிர்ச்சியான, ஸ்வீட் அட்ஜெக்டிவ் இனிப்பான. இதே ஸ்வீட் நவுன் சொன்னோம்னா இனிப்பு பதார்த்தம். ஹர்ட் verb புண்படுவது, ஹார்ட்லி எனி மிக குறைந்த, ட்ரை அப் ட்ரைஸ் அப் காய்ந்து போவது.